Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இதன் பிறகு பாமகவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியில மிகப்பெரிய விரிசல் தான் சொல்லலாம். காரணம் பார்த்தீங்கன்னா கட்சி நிர்வாகிகள், கட்சி தலைமை நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் என ஏராளமான பல்வேறு குழப்பங்கள். காரணம் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் தலைமையில மட்டும்தான் பெரும்பாலான கட்சி நிர்வாகிகள் செயல்பட்டு வந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் ராமதாஸ் இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே அவங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுக்கும்போது கண்டிப்பா அதை அன்புமணி ராமதாஸ் எதிர்த்தார். இவங்க ரெண்டு பேருக்குள்ள மிகப்பெரிய ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டது. தந்தைக்கும் மகனுக்கும் இடையே, நிறுவனருக்கும் கட்சி தலைவருக்கும் இடையே. இதுல போக போக மட்டும்தான் கட்சியோட நிலைப்பாடு. நான் தான் கட்சி தலைவர் என்ற பட்சத்துல அன்புமணி என்ன நிலைப்பாடு எடுக்க போறார் அதை பொறுத்து மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் அடுத்த கட்ட நகர்வும் அடுத்த கட்ட நிலைப்பாடும், கட்சி நிர்வாகிகள் என்ன செய்ய போறாங்க, யார் பேர் நிக்க போறாங்க, போக போக மட்டும்தான் தெரிய வரும். கடந்த முறை இந்த இளைஞரணி தலைவர் தொடர்பாக பிரச்சனை வந்தபோது சமரச முயற்சிகள் நடந்தன. அதுபோல இந்த முறை சமரசத்துக்கான முயற்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. ஏன்னா இப்ப மிகப்பெரிய ஓட்டு வங்கி வச்சிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி உடஞ்சிடக்கூடாது, செதறக்கூடாதுன்றதுல கட்சி மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கட்சியோட தலைவராக இருந்த கோகாமணி சமரசம் செய்துதான் போன முறை இந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு பதவி கொடுத்தது ஏத்துக்கிட்டு கண்டிப்பா அன்புமணி ராமதாஸ் இங்க பாத்துட்டு போனார். தைலாபுரம் தோட்டத்துல பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் பாத்துட்டு போனாரு. அந்த விஷயத்துல கோகாமணி மிகப்பெரிய பங்கு வச்சாரு. தந்தைக்கும் மகனுக்கும் இடையே ஒரு சமரசம் செய்து அவங்கள இங்க பார்த்துட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு போனாங்க. அப்போ அன்புமணி ராமதாஸ் சொன்ன விஷயமும் பாத்தீங்கன்னா, இது எங்களோட உட்கட்சி விவகாரம், வேற யாரும் உங்களை மீடியா அலோவ் பண்ண மாட்டோம். பட் ஆனா நாங்க இந்த பொதுக்குழுல உங்களை அலோவ் பண்ண இந்த விஷயம் பெருசாயிடுச்சு, நாங்க எங்களுக்குள்ள பேசி சரி செய்து கொண்டோம் என்ற தகவலை அழுத்தம் திருத்தமாக அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார். ஆனால் அன்று கூட பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ஒரு பக்கம், அன்புமணி ராமதாஸ் ஒரு பக்கம், ரெண்டு பேருமே நேருக்கு நேர பேசின மாதிரி காட்சியை நம்ம பார்க்கல. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.